குளிரூட்டிகளினுள்ளே சமைத்த மற்றும் சமைக்காத பொருட்களை எவ்வாறு பேணுவது? குளிரூட்டியினுள்ளே நாங்கள் சமைத்த மற்றும் சமைக்காத பொருட்களை தனித்தனியாக பேண வேண்டும். இதற்கு சரியான முறை தனியான குளிரூட்டிகள் சமைத்த உணவுக்கும் சமைக்காத உணவுக்கும் பேணப்பட வேண்டியது அவசியமாகும். அப்படி இல்லாதபடி தனித்தனியான கண்டெய்னர்ஸ், அதாவது ஒன்றோடு ஒன்று தொடுகை உறாதவாறு இறுக்கமான மூடிகளை உடைய தனியான பாத்திரங்களில் அவற்றை பேண வேண்டும். ஏனென்று சொன்னால் சமைக்காத உணவுப் பொருட்களிலே குறிப்பாக மீன், இறைச்சி, கடல் உணவுகள் போன்றவற்றிலே அதிகளவான கிருமிகள், நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகள் அவற்றின் மேற்பரப்பில் காணப்படும். நாம் அவற்றை சமைத்த உணவுடன் வைக்கும்போது அவை கிராஸ் கண்டாமினேஷன், அதாவது குறுக்கு தொற்றுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பு அதிகம். அதாவது அந்த சமைக்காத உணவில் உள்ள கிருமிகள் சமைத்த உணவுக்கு கைகளை தொடுவதன் மூலமோ அல்லது அங்கு உள்ள பாத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று தொடுகை உறுவதன் மூலமாகவோ அல்லது கையாளுகின்ற போது ஏற்படுகின்ற தவறுகள் ஊடாகவோ அல்லது ஒரு உணவுப் பொருளிலிருந்து வடிகின்ற அந்த திரவம் மற்ற உணவுப் பொருளை தொடுகை உறுவதாலேயோ கிருமிகள் அங்கே செல்லும் வாய்ப்பு உண்டு. அவ்வாறு செல்லுகின்ற போது சமைத்த உணவுகள் விரைவாக பழுதடைவதோடு அவற்றை உண்ணுவதால் உணவு நஞ்சாதல் வரையான ஆபத்தான விளைவுகள் ஏற்படும். எனவே சமைத்த உணவுகளை தனியான குளிரூட்டியினுள் உள்ளும் சமைக்காத உணவுகளை தனியான குளிரூட்டியினுள்ளும் பேணுவது முக்கியமானது. அவ்வாறு இல்லையேல் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் தனித்தனியான பாத்திரங்களில் இறுக்கமான மூடிகளை இட்டு அவற்றை பேணுதல் வேண்டும்.